ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் சபா பருவம் பார்த்துட்ருக்கோம். இதில் அத்தியாயம் 5, நாட்டுக்கு ஆபத்து வருவதை காட்டக்கூடிய அபசகனங்கள், சிசுபாலவதம், ராஜசூய யாகத்தின் நிறைவு, துரியோதனனின் பொறாமை, சகுனியின் நல்லுபதேசம், சூதாட்ட யோசனை, இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ராஜசூய யாகத்தில் தர்மபுத்திரன்கிட்ட பல அரசர்களும் கொண்டு வந்து கொட்டின பரிசு பொருட்களை எல்லாம் பார்த்து துரியோதனன் ரொம்ப துயரப்படுறான். அதை பார்த்து தன்னுடைய மனசு பட்ட பாட்டை துரியோதனன் விவரித்து தன்னுடைய தந்தையார்கிட்ட சொல்கிறாரு. தர்மபுத்திரன்கிட்ட சேர்ந்த ராஜ்யலக்ஷ்மியை பார்த்த பிறகு நான் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை. இது என்ன காலமோ எனக்கு தெரியாது. உலகமே ஒரு குருடனால் படைக்கப்பட்டது போல தாறுமாறாக போய்விட்டது. தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்களாகவும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களாவதும் இங்கே நடக்கிறது. மயனால் நிர்மாணிக்கப்பட்ட தர்மபுத்திரனுடைய அந்த பிரம்மாண்டமான மாளிகையில் தண்ணீர் என நினைத்து தரையை கண்ட நான் என் உடையை தூக்கினேன். தரை என்று நினைத்து தண்ணீரில் விழுந்தேன். இப்படி பலவாறாக நான் அங்கே ஏமாந்து போனேன். அப்போது பீமனும் அர்ஜுனனும் சிரித்தார்கள். திரௌபதியும் வேறு பெண்களோடு சேர்ந்து என்னுடைய மனம் நசிந்து போகும் வகையில் சிரித்தாள். அந்த பரிகாசங்களை எல்லாம் நான் மறக்கவே போவதில்லை. தர்மபுத்திரன் பெற்ற ராஜ்யலக்ஷ்மியை நானும் பெற வேண்டும். அது இல்லாமல் எனக்கு ஆறுதல் கிடையாது. பாண்டவரை கொல்வேன் அல்லது நானாவது உயிரை விடுவேன். இப்படியெல்லாம் துரியோதனன் சொன்னபோது சகுனி குறுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு தான் நான் ஒரு உபாயம் சொல்கிறேன். சூதாட்டத்தில் தேர்ந்தவன் நான். காய் வீசும் வழியை நான் நன்கு அறிவேன். வீசப்பட்ட காய் போகும் வழியையும் நான் அறிவேன். என்னுடைய ஆட்டம், எதிராளியின் ஆட்டம் ஆகியவற்றுக்குள் இருக்கும் வித்தியாசங்களும் எனக்கு தெரியும். தர்மபுத்திரனோ ஆடத் தெரியாமலேயே சூதாட்டத்தில் விருப்பமல்லவன். அவனாகவே என்னை பலமுறை சூதாட்டத்திற்கு அழைத்திருக்கிறான். அதனால் இப்போது அழைத்தால் தர்மபுத்திரன் கண்டிப்பாக வருவான். அவனை நான் நிச்சயமாக ஜெயித்து அவனுடைய செல்வத்தை கவருவேன். அதனால் தர்மபுத்திரனை நாம் சூதாட்டத்திற்கு அழைக்கலாம் அப்படின்னு யோசனை சொல்கிறாரு. இதை கேட்ட திருதராஷ்டிரன் இது பற்றி விதுரரை கலந்து ஆலோசித்து நான் முடிவு சொல்கிறேன் அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொல்கிறாரு. அப்போ துரியோதனன் அதை ஆட்சேபித்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாளைய பதிவில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.